ശ്ലോകം 16. പയഃ ഫേനനിഭാഃ ശയ്യാ ദാന്താഃ രുക്മപരിച്ഛദാഃ ആസനാനി ച ഹൈമാനി സുസ്പർശ ആസ്തരണാനി ച പയഃഫേനനിഭാഃ ദാന്താ രുക്മപരിച്ഛദാ ആസനാനി ച ഹൈമാനി സുസ്പർശാസ്തരണാനി ച. പാലാളിയും பால் நுரையாலையும் உண்டாக்கப்பட்டதாக்குமோ அப்படின்னு தோணறா மாதிரி சாஃப்டா இருக்கிற மெத்தகள் தாந்தாக ஆனக்கொம்பினால உண்டாக்கப்பட்ட ருக்ம பரிச்சதாக சொர்ணமுலாம் பூசின சுஸ்பர்ஷா ஆஸ்தரணானிஜ ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கிற விருப்புகளாலையும் ஹைமானி தங்கத்தால இருக்கிற ஆசனானி இருப்பிடங்கள் எல்லாம் இருக்கிற அந்த ஆசிரமம் எல்லாவித பிரௌடிகள் இருக்கிறதா இருந்தது அந்த ஆசிரமம். ஸ்லோகம் 17. ஸ்வச்ச ஸ்படிக குட்யேஷு மகா മാരകദേശു ച മഹാമരകദേശു ച சொன்னாலும் ஒண்ணுதான், மாரகதேஷு ച சொன்னாலும் ஒண்ணுதான். ரத்னப்ரதீபா ரத்னப்ரதீபாஹ ஆபாந்தி லலனா ரத்ன സംയുതാഃ സ്വച്ഛ സ്ഫടിക കുഡ്യേഷു മഹാമാരകദേശു ച രത്നപ്രദീപ ആവാന്തി ലലനാ രത്ന സംയുതാ. സ്വച്ഛ സ്ഫടികം അഴുക്കില്ലാത്ത സ്ഫടികത്താലെ ഉണ്ടാക്കപ്പെട്ട കുഡ്യേഷു ചുവരുകൾ മാരകദേശുജ பெரிய பெரிய மரதக பச்சை கல்லுகளால இருக்கிற தரகள் ஃப்ளோரிங்ஸ். ரத்ன பிரதீபாஹ லலனா ரத்ன சம்யுதாஹ அழகிகளோடு கூடி சேர்ந்திருக்கிற ரத்ன தீபங்கள். அழகாயிருக்கிற பெண்மணிகள் ரத்ன தீபங்களை கையில பிடிச்சுட்டு இருக்கா. இப்படி இருக்கிற அலங்காரங்களால எல்லாம் ஆபாந்தி ரெஃப்ளக்ட் செஞ்சு ஜொலிச்சு இருக்கிற அந்த கர்தமனோடும் தேவஹூதியோடும் கிரகம். தேவஹூதியோடு அந்த ஆர்ப்பாடமான வாழ்க்கை எப்படி இருந்தது அதெல்லாம் நினைச்சுப்பா தேவஹூதிக்கு சங்கடம் வருது. அதெல்லாம் நினைச்சு பார்க்கறா. 18வது ஸ்லோகம். கிருஹ உத்யானம் குசுமிதைஹி ரம்யம் பஹு அமரத்ருமைஹி கூஜத் விஹங்க மிதுனம் காயன் மத்த மதுவ்ரதம். ഗൃഹോദ്യാനം കുസുമിതൈരമ്യം ബഹ്വമരദ്രുമൈ കുജദ്വിഹംഗമിഥുനം
വിഹംഗമിഥുനം ഗായൻ മത്തമധുവ്രതം. കുസുമിதைஹி நிறைய பூக்கள் இப்படி பூத்து நிற்கிற பகு நிறைய அமரத்ருமைஹி இந்திரலோகத்துல இருக்கிற கல்பக விருட்சங்களால ரம்யம் அழகாயிட்டு இருக்கிறதும் கூஜது கூவி കളിக்கிறதுமான വിഹംഗമിഥുനം ജോഡി കുരുവികളും എല്ലാം കൂടിയിട്ട് ഗായത് മത്ത മധുവ്രതം വട്ടം ചുറ്റി പറந்துண்டு മത്തു പിടിച്ച തേൻവണ്ട് കൂട്ടങ്ങൾ എല്ലാം இருக்கிற ഗൃഹ ഉദ്യാനം വീടോട് ചേർந்த உத்தியானம் இதெல்லாம் கர்தமனோடு சித்தியால அந்த விமானமா இருக்கிற அந்த சொகுசு பெங்களாவில இருந்தது. இந்த சொகுசெல்லாம் அனுபவிச்சவளாயிருந்தா தேவஹூதி. 19வது ஸ்லோகம். யத்ர பிரவிஷ்டம் ஆத்மானம் விபுத அனுஜராஹ ஜகுஹு வாப்யாம் உல்பல கந்தின்யாம் கர்தமேன உபலாளிதம். யத்ர பிரவிஷ்டமாத்மானம் விபுதானுஜரா ஜகு வாப்யாமுல்பலகந்தின்யாம் கர்தமேனோபலாளிதம். உல்பலகந்தின்யாம் தாமர பூக்களோடு வாசனை இருக்கிற வாப்யாம் அந்த குளத்துல. பிரவிஷ்டம் குளிக்கிறதுக்கு இறங்கின கர்தமேனா கர்தமனால உபலாளிதம் கொஞ்சி விளையாடிண்டிருந்த ആത്മാനം ദേവഹൂതിയോട് ശരീരത്തെ വിബുധ അനുചരാഹ ദേവർകളോട് സേവകர்களாயிருக்கிற കിന്നര ഗന്ധർവர்களெல்லாம் தேவஹூதியோடு சௌபாகியத்தை ஜகுஹு பாடி புகழ்த்தின்றிருந்தது. இந்த தேவபூதிக்கு எந்த அளவுக்கு சௌபாகியமாக்கம் இருக்கு, அதிர்ஷ்டமாக்கம் இருக்கு, என்னெல்லாம் சொகுசாக்கும் இந்த தேவஹூதி அனுபவிக்கிறா. கர்தமனோடு சித்தியால கிடைச்ச இந்த சௌபாகியம் ரொம்ப ரொம்ப சிரேஷ்டம். நமக்கெல்லாம் கூட இந்த மாதிரி ஒரு சிரேஷ்டதையான வாழ்க்கை இல்லையே அப்படின்னு சொர்க்கலோகத்தில் இருக்கிற தேவதைகள் எல்லாம் இப்படி தேவஹூதிய பார்த்து ஆச்சரியப்பட்டு நின்னதாயிட்டாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 20வது ஸ்லோகம். ஹித்வா தது ஈப்சிததமம் அபி ஆகண்டலயோஷிதாம் கிஞ்சித் சகார வதனம் புத்திர விஸ்லேஷண ஆதுரா. ஹித்வா ததீப்சிததமமப்யாகண்டலயோஷிதாம் ஹித்வா தது ஈப்சிததமம் அபி ஆகண்டலயோஷிதாம். சமஸ்தபதம் அதை பிரிச்சு நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதை கூட்டி சேர்த்தி ஸ்லோகத்தை சொல்லறதுக்கான முயற்சியை பண்றோம். ஹித்வா ததீப்சிததமமப்யாகண்டலயோஷிதாம் கிஞ்சித் சகாரவதனம் புத்திர விஸ்லேஷணாதுரா. ஆகண்டலயோஷிதாம் இந்திரலோகத்தில இருக்கிற தேவ ஸ்திரீகளுக்கு கூடியும் ஈப்சித தமம் தேவஹூதியோட சௌபாகியங்களில ரொம்ப ரொம்ப ஆசை உண்டாகிறது. ரொம்ப ரொம்ப உத்தமையாயிருக்கிற தது அந்த தேவஹூதியோடு அழகான சரீரத்தை ஹித்வா கொஞ்சம் கூட கேர் பண்ணாதக்கு அந்த தேவஹூதி புத்திர விஸ்லேஷண ஆதுரா புத்திரன் கிளம்பி போன துக்கத்துல அம்மாட்ட போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கபிலதேவன் போன அந்த துக்கத்துல வதனம் முகம் கிஞ்சித் சகாரா
கொஞ்சம் கூட பிரகாசமாகாதக்கு சின்னதா போச்சு தேவஹூதிக்கு. வாடின தாமரப்பூ மாதிரி தேவஹூதியோட முகமாயிடுத்து. சர்வ சௌபாகியங்கள் இருந்துட்டும் இப்போ ரொம்ப ரொம்ப துக்கம் அனுபவிக்கிறா தேவஹூதி. ஸ்லோகம் 21. வனம் பிரவ்ரஜிதே வனம் பிரவ்ரஜிதே பத்யௌ அபத்ய விரஹ ஆதுர ஞாத தத்வா அபி அபூத் நஷ்டே வல்சே கௌஹு இவ வல்சலா. வனம் பிரவ்ரஜிதே பத்யௌ அபத்ய விரஹாதுரா ஞாத தத்வாப்யபூன்னஷ்டே வல்சே கௌரிவ வல்சலா. பத்யௌ வனம் பிரவ்ரஜிதே, கணவரான கர்தமன், தேவஹூதியோடு கணவர் கர்தமன் வனத்துக்கு சந்நியாசத்துக்கு போனோன புத்திரன் கொஞ்ச நாளைக்கு அம்மா கூட இருந்தது. தேவஹூதிக்கு ரொம்ப நிம்மதியா இருந்தது. புத்திரன் அம்மாக்கு எல்லா விதமான ஞானங்களையும் உபதேசம் பண்ணிட்டு அம்மாவோட பயத்தை இல்லாம பண்ணிட்டு அம்மா கிட்ட போயிட்டு வரேன் அம்மா அப்படின்னு பர்மிஷன் வாங்கிண்டாக்கும் போனது. பயம் இல்லை இப்போ தேவஹூதிக்கு. இருந்தா கூட கணவர் போயாச்சு ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறமா புத்திரனும் கிளம்பி போயாச்சு. தன்னந்தனியா ஒரு இவ்வளோ பெரிய பங்களா வீட்டுக்குள்ள, அதுல ரொம்ப துக்கம். அபத்திய விரஹ ஆதுரா, புத்திர விரகத்தால சங்கடம் வருது தேவஹூதிக்கு. ஞாத தத்துவ அபி, பகவத் தத்துவம் தெரிஞ்சுண்டு இருக்கிற தேவஹூதி அக்கும்னா கூடியும் நஷ்டே வல்சே, கண்ணுக்குட்டிய நஷ்டப்பட்ட வல்சலா கௌஹு இவ, பாசம் இருக்கிற அம்மா மாடு மாதிரி தேவஹூதி. இப்போ தேவஹூதியோடு அவஸ்தை அப்படி அபூது பவிச்சா. யோகினி ஆயிட்டும் பகவான் நிறைய ஞான உபதேசங்கள் சொல்லி கொடுத்துட்டும் அதெல்லாம் தெரியும்னா கூடியும் புத்திர பாசத்தால ரொம்ப ரொம்ப சங்கடம் அனுபவிச்சா. 22வது ஸ்லோகம். தம் ஏவ தியாயதி தேவம் அபத்யம் கபிலம் ஹரிம் பபூவ ஆச்சிரதஹ வல்சா நிஸ்பிருஹாஹ தாத்ருஷே கிருஹே தமேவ தியாயதி தேவமபத்யம் கபிலம் ஹரிம் பபூவாசிரதோ வல்சா நிஸ்பிருஹா தாத்ருஷே கிருஹே. வல்சா அப்படின்னு மைத்ரேயர் விதுரர பாசமா கூப்பிடுறார். புத்ரா அப்படின்னு அர்த்தம், குழந்தை அப்படின்னு அர்த்தம். அபத்தியம் புத்திரனா இருக்கிற தம் அந்த கபிலம், கபிலாவதாரம் எடுத்த பகவான, ஏவம் அந்த பகவானியே தேவம் ஹரிம், பகவான் ஹரிநாராயணனாயிட்டு புத்திரனாயிருக்கிற கபிலனியே தேவம் ஹரிம் பகவான் ஹரிநாராயணனாயிட்டு தாதிருஷே நினைச்சுண்டு கர்தம ஆசிரமத்துல உட்காந்துண்டு தேவஹூதி தியாயதி தியானிச்சுண்டு அச்சிரதஹா டிலே ஆகாதக்கி நிஸ்பிருஹாஹா எல்லா வாசனா குணங்களிலேந்தும் விடுதலாயிட்டு நிர்முக்தையாயிட்டு பபூவா பவிச்சா. இப்ப எந்த விதமான அட்டாச்மெண்ட்டும் இல்லை தேவஹூதிக்கு. எதிலையும் அட்டாச்மெண்ட் இல்லாதவளாயிட்டு பவிச்சா. 23வது ஸ்லோகம். தியாயதி பகவத் ரூபம் யத் ஆஹா தியான கோச்சரம் சுதஹா பிரசன்னவதனம்
സമസ്ത വ്യസ്ത ചിന്തയാ ധ്യായതേ ഭഗവദ്രൂപം യഥാഹ ധ്യാനഗോചരം സുതപ്രസന്നവദനം സമസ്തവ്യസ്തചിന്തയാ. പുത്രൻ ചൊല്ലിക്കൊടുത്ത தியானிக்க வேண்டின பகவல் ரூபம் கபிலதேவன் சொல்லி கொடுத்திருக்கார். அதன்படி அப்படி இருக்கிற பிரசன்ன முகத்தோடு கூடி இருக்கிற பகவல் ரூபம், கபிலதேவன் சொல்லி கொடுத்த அந்த பகவல் ரூபத்தை, தியானிக்கிறதுக்கு யோக்கியமாயிருக்கிற பகவல் ரூபத்தை புத்திரனான கபிலதேவன் அம்மாவுக்கு சொல்லி கொடுத்திருக்கார். எது? அப்படி இருக்கிற பிரசன்ன முகத்தோடு கூடின அந்த பகவல் ரூபம், அந்த ரூபத்தை ஆஹா கபிலதேவன் அம்மாவுக்கு சொல்லி கொடுத்திருக்கார். சமஸ்த வியஸ்த சிந்தையா தியாயதி, எல்லாம் கூடி சேர்ந்த சம்பூர்ணமாயிருக்கிற ரூபத்தை முதல்ல தியானிக்கணும் அப்படின்னாக்கும் கபிலதேவன் சொல்லி கொடுத்தது. அதுக்கப்புறமா கேசாதி பாதம்னு தியானிக்கலாம், இல்லைன்னா பாதாதி கேசம்னு தியானிக்கலாம். இதே மாதிரி பூர்ண ரூபத்தில் இருக்கிற ஓரோ அவயவங்களையும் ஒட்டுக தியானிச்சுட்டு அதுக்கப்புறமா ஓரோ அவயவங்களையும் தனித்தனியா தியானிக்கிறதுக்காக வியஸ்தம் அப்படின்னு சொல்றது. செப்பரேட் ஆயிட்டு தியானிக்கிறதுக்கு பேராக்கும் வியஸ்தம். சமஸ்தம் அப்படின்னாக்கா பகவானோட பூர்ணமான ஒரு ரூபம், மகாவிஷ்ணு ரூபமாயிட்டு, ஸ்ரீகிருஷ்ண ரூபமாயிட்டு, வைகுண்டநாத ரூபமாயிட்டு, எப்படி வேணா அந்த சமஸ்த ரூபத்தை எல்லா அவயவங்களோடு கூடிட்டு முதல்ல தியானிக்கணும். அதுக்கப்புறமா தனித்தனியா வியஸ்த ரூபத்துல தியானிக்கணும். பாதாதிகேசம் தியானிக்கணும். முதல்ல பாதத்தோடு அடிப்பக்கத்துல இருக்கிற அந்த அடையாளங்களை எல்லாம் தியானிச்சு மனசுல கொண்டு வந்து பாதத்துக்கு மேல் பக்கம் இருக்கிற பாகங்கள், அந்த நகம் இதெல்லாம் தியானிச்சு, அதே மாதிரி முட்டி வரைக்கும் இருக்கிற பாகங்கள் எல்லாம் தியானிச்சு, கால் முட்டுகளை எல்லாம் தியானிச்சு, அதுக்கப்புறம் அதெல்லாம் விட்டுட்டு தொடப்பக்கத்தை தியானிச்சு, அதெல்லாம் விட்டுட்டு இடுப்பு பிரதேசத்தை தியானிச்சு, இப்படின்னு முகம் வரைக்கும் கொண்டு வந்து பகவானோடு அந்த முகத்துல அந்த திருஷ்டிய நன்னா பதிய வச்சுக்கணும். பாதாதிகேசம் ஆக்குமானாக்கா பாதம் அத மனசுல உரைச்சானா அந்த பாதத்தை விட்டுட்டு கணங்கால் உரைச்சானா அதை விட்டுட்டு முட்டுக்கால், இப்படி இப்படின்னு தியானிக்கணும். அப்படி ஒவ்வொன்றும் செப்பரேட்டா தியானிக்கிறதுக்கு பேராக்கும் வியஸ்த சிந்தை. சமஸ்த வியஸ்த சிந்தையா தியாயதி, பகவானை பரிபூர்ணமாயிட்டு தியானிக்கிறதுக்கு பேரு சமஸ்த தியானம். வியஸ்த தியானம் அப்படின்னா ஒவ்வொரு அவயவங்களாயிட்டு பார்ட்டாயிட்டு தியானிக்கிறது. 24வது ஸ்லோகம். பக்தி பிரவாஹ யோகேன வைராக்யேன பலீயசா யுக்த அனுஷ்டான ஜாதேன ஞானேன பிரம்மஹேதுனா. பக்தி பிரவாஹ யோகேன வைராக்யேன பலீயசா யுக்தானுஷ்டான ஜாதேன ஞானேன பிரம்மஹேதுனா. ரொம்ப ரொம்ப விரக்தி பாவத்தாலேயும் ஜப பூஜாதிகளாலேயும் பகவத் பக்தியினாலேயும் தேவஹூதி பிரம்மஜானி ஆயிட்டு தீர்ந்துட்டா. பக்தி பிரவாக யோகேனா, பக்தி ஒழுகிற அந்த யோகத்தால, பக்தி யோகத்தால பலியசா திருடமான வைராகியத்தால இந்த உலகத்திலேந்து தேவஹூதிக்கு இனி ஒன்னும் வேண்டாம், விரக்தி பாவம் வந்தாச்சு. யுக்த அனுஷ்டான ஜாதேனா, சரியான அனுஷ்டானம், சூட்டபிளான அனுஷ்டானம் வழி மட்டுமே பரபிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும். அதனால பிரம்மஹேதுனா ஞானேனா, பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு, பிரம்ம தத்துவத்தை தெரிஞ்சு முக்தி கிடைக்கிறதுக்கான அந்த ஞானம் கிடைச்சிருத்து தேவஹூதிக்கு.
25ാമത് ശ്ലോകം. വിശുദ്ധേന തദാ ആത്മാനം ആത്മനാ വിശ്വതോമുഖം. വിശുദ്ധേന തദാത്മാനമാത്മനാ വിശ്വതോമുഖം സ്വ അനുഭൂത്യ തിരോഭൂത മായാഗുണ വിശേഷണം. വിശുദ്ധേന തദാത്മാനമാത്മനാ വിശ്വതോമുഖം സ്വാനുഭൂത്യാ തിരോഭൂത மாயாகுணவிசேஷனம். விசுத்தேனா ரொம்ப ரொம்ப பியூரா இருக்கிற, சுத்தமா இருக்கிற ஆத்மனா ஹிருதயத்தாலயம். ஸ்வ அனுபூத்தியா ஈஸ்வர சாட்சாத்காரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும் அனுபவ ரீதியாயிட்டு. அதனால சொந்தமான ஆனந்தமயமான அந்த அனுபவத்தாலயம். விஸ்வதோமுகம் பிரபஞ்சம் முழுவன் வியாபிச்சிருக்கிற பரபிரம்மத்துல திரோபூத மாயாகுண விசேஷனம். பிரபஞ்சம் முழுவன் வியாபிச்சிருக்கிற பரபிரம்ம சக்தி, அதாக்கும் மாயை. மாயையோடு எந்த விதமான சேஷ்டகளும் இல்லாமாயிடுத்து. திரோபூத மாயாகுண விசேஷனம். ദേവഹൂതിയ മായയ്ക്ക് ഒന്നും ചെയ്യறதுக்கு സാധിക്കലേ. പരബ്രഹ്മ ലയനത്തിലായിട്ടാ ദേവഹൂതി.